வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள ஏராளமான வக்பு வாரிய சொத்துக்களை முறைப்படுத்தும் வகையில் வக்பு வாரியத்தில் இஸ்லாமிய பெண்கள் மற்றும் இஸ்லாமியர் அல்லாத 2 நபர்களை உறுப்பினர்களாக இடம்பெறச் செய்வது, வாரிய நிலங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டாய பதிவு செய்வது உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்களுடன் மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தது. இஸ்லாமியர்களின் நிலம், சொத்துக்கள், மத விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் ஆகியவற்றை பறிக்கும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இதைத் தொடர்ந்து பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையில் கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு மசோதாவை பரிசீலனை செய்தனர். 655 பக்கங்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு வரைவு அறிக்கையின் நகல் அனைத்து தரப்பு உறுப்பினர்களுக்கும் நேற்று அனுப்பப்பட்டு இன்று காலை இறுதி விவாதம் நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் வக்பு சட்ட திருத்த மசோதா மீதான கூட்டுக்குழுவின் கூட்டம் குழு தலைவர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக எம்பிக்கள் ராசா, அப்துல்லா உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூட்டத்தின் முடிவில் திருத்தப்பட்ட வக்பு வாரிய வரைவு மசோதாவிற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்தது. பாஜக கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் அளித்த அனைத்து திருத்தங்களும் ஏற்கப்பட்டன. வரைவு மசோதாவில் திருத்தங்கள் மேற்கொள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அளித்த அனைத்து பரிந்துரைகளும் நிராகரிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து இறுதி அறிக்கையை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கூட்டுக்குழு தலைவர் இன்று வழங்குவார்.